சங்கீதம் 9 வசனம் 4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். அன்பான தேவ பிள்ளைகளே, சாலோமோனிலும் பெரியவரும் நம்முடைய ராஜாதி ராஜாவும் சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்மை ஆண்டு நடத்துகிறவருமாகிய தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை பற்றி நாம் தியானிப்போம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி, நீதியும் நியாயமும் அவரது சிங்காசனத்தின் ஆதாரம். அப்படியானால் நியாய தீர்ப்பு நாளில் அவர் நம்மை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆகவே நாம் பயத்தோடும் பக்தியோடும் மனத்தாழ்மையோடும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, அவர் நம் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் அவர் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். நம் சரீரத்தை, ஆத்துமாவை, குடும்பத்தை, சபையை அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி ஒரு ராஜாவின் ஆளுகையில் இருக்கும் ஜனங்கள் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, அதை போலவே அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியானால் அவரது சட்ட புத்தகமாகிய வேதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே வேதத்தை வாசித்து தியானித்து அவற்றிற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவரை நாம் எப்போதும் துதிக்க அவர் பிரசன்னம், அவர் ஆளுகை நமக்குள் வரும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று சிந்திப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நீர் ராஜாதி ராஜாவாய் எங்களை ஆளும்படியாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்று உம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி எங்களுக்கு கிருபை தரவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்கச் செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்கச் செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. தோளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா.